ராமநாதபுரத்தில் விபத்தில் உயிரிழந்த காவலருக்கு ரூபாய் 30 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை காவலர் மகேஷ்குமாரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். முழு தகவல்கள். வணக்கம். அதாவது இன்று அதிகாலை மணல் கொள்ளை ஈடுபட்ட நபர்கள் தடுத்து அவர்களுடைய டிராக்டரை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு ஓட்டிச் சென்ற தலைமை காவலர் பின்னால் வந்த அரசு பேருந்து மோதிய விபத்துல அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில தற்போது அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாகவும் அவர் குடும்பத்தினருக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டதோடு 30 லட்சம் நிதி உதவியும் அளிப்பதாக தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் பகுதியில் இன்று அதிகாலையில மணல் கொள்ளை நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சக காவலர்களோடு தேவிப்பட்டினம் போலீசார் சென்றிருந்தனர். அவர்களோடு தலைமை காவலர் மகேஷ் என்பவரும் சென்றிருக்கிறார். இந்த நிலையில அவர்கள் அந்த 3 டிராக்டர்கள் ஜேசிபி இயந்திரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து அதில் ஒரு டிராக்டரை மகேஷ்குமார் எடுத்து சென்றிருக்கிறார். அப்போது தேவிப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய பெருவயல் என்னும் இடத்துக்கு சென்று கொண்டிருந்த பொழுது பின்னால் அரசு விரைவு பேருந்து ஒன்று அவர் ஓட்டிச் சென்ற டிராக்டர் மீது மோதியுள்ளது. இதில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவரது உடல் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இதை அறிந்த தமிழக முதல்வர் அவருடைய குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டதோடு தமிழக முதலமைச்சர் நிதியிலிருந்து சுமார் 30 லட்சம் ரூபாயை தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதனால் அவருடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தற்போது வருகை தந்து அவருடைய உடலுக்கு மரியாதை செய்து தமிழக முதல்வர் அறிவித்த அந்த தொகையையும் வழங்க உள்ளதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. தலைமை காவலர் உயிரிழந்த சம்பவம் தற்போது தமிழக முதல்வர் அவரது குடும்பத்திற்கு இரங்கலை தெரிவித்ததோடு தமிழக நிதியிலிருந்து அவர் குடும்பத்திற்கு நிதி உதவி அளித்த சம்பவமும் வரவேற்பை பெற்றிருப்பதாக இருந்தாலும் கூட தலைமை காவலர் உயிரிழந்த சம்பவம் ராமநாதபுரத்தில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.